வணக்கம். நான் டாக்டர் வினிதா கிருஷ்ணன், உணவியல் மருத்துவர், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், வடபழனி. ஸோ தைராய்டு வந்து TSH லெவல், தைராய்டு டெஃபிஷியன்சி, ஹைப்போதைராய்டிசம், தைராய்டுங்கிற ரெண்டு வகை, ஹைப்பர் அண்ட் ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம் ரொம்ப காமன். ஸோ ஹைப்போதைராய்டிசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தைராய்டு லெவல்ஸ், தைராய்டு ஹார்மோன்ஸில் இம்பேலன்ஸ் இருக்கும். TSH, T3, T4ங்கிறது. ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து உணவில் மருந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. மருந்து எடுக்கக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா 30 to 60 minutes பிஃபோர் ஃபுட்டு கண்டிப்பாக மஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரெகுலராக மருந்து சாப்பிடணும். இதை தவிர டயட் கேன் சப்ளிமெண்ட் டு சம் எக்ஸ்டென்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எனர்ஜி இம்பேலன்ஸ், மெட்டபாலிக் இம்பேலன்ஸு, எனர்ஜி டெஃபிசிட்டு, அப்புறம் இவங்களுக்கு வந்து PCOS, அப்புறம் டயர்ட்னஸ்ஸு, ஃபெட்டிக், இதெல்லாம் ரொம்ப காமன். ஹேர் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இவங்களுக்கு. அதனால ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிட்லாம். டயட் ஹெல்ப் பண்ணுமான்னு பார்த்தா இந்த வகையில் தான் ஹெல்ப் பண்ணும், பேலன்ஸ்டாக இருக்கிற வகையில் தான் ஹெல்ப் பண்ணும். இது தைராய்டுக்கு நான் டயட் மட்டுமே சாப்பிட்டு கம்மியாகும்னா கம்மி ஆகாது. ஏன்னா அதில் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது டயட்டில். ஸோ அவங்க காஷியஸாக எடுக்கக்கூடிய டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காய்ட்ரோஜெனஸ் வெஜிடபிள்ஸ், க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம், கேபேஜ், காலிஃப்ளவர், இந்த மாதிரி சம்டைம்ஸ் சோயா ஆல்சோ, ப்ராக்கோலி, இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் வேக வச்சு சாப்பிடுங்க. ராவாக சாப்பிடாதீங்க, ஜூஸாவோ இல்லை சாலடாவோ சாப்பிடாதீங்க. மற்றபடியாக நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேலன்ஸ்டு டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அதாவது பல்சஸ்ஸு, மில்க்கு ஃபார் வெஜிடேரியன்ஸ் அண்ட் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஃபார் வெஜிடேரியன்ஸ். நான் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா எக்கு, ஃபிஷ்ஷஸ், இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த கடல் மீன்களில் உப்பு இருக்கும். இவங்களுக்கு இவங்களுக்கு அயோடின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அயோடைஸ் சால்ட்டு ப்ளஸ் இந்த மாதிரி கடல் மீன்கள் சாப்பிட்றதுல இவங்களுக்கு வந்து அயோடின் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அயோடின் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்லாம். அப்புறம் ஃபேட்டு, குட் சோர்ஸ் ஆஃப், நம்ம எல்லாமே எடுக்கிற மாதிரி ஒரு 5 டீஸ்பூன் ஃபேட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, குட் சோர்ஸஸ் ஆஃப் ஃபேட். அதுக்கப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட வேண்டாம். ஏன்னா இவங்களுக்கு உடல் பருமன் ஜாஸ்தியாகிற பல வாய்ப்புகள் இருக்குது, அதனால் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அனீமியா இருக்கிறது ரொம்ப காமன். ஸோ அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்லாம். அண்ட் அயர்ன் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் அயர்ன் சப்ளிமெண்ட் சாப்பிடுங்க, இல்லை அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ புரத சத்தில் இருக்கிற பால், மீன், முட்டை, அதை தவிர வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு, டயபெட்டிஸ் இல்லைன்னா டேட்ஸு, ரேசின்ஸு, இந்த மாதிரி போட்டு அயர்ன் ரிச் ஃபுட்ஸாக சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இந்த வைட்டமின் ஏ, ஸோ தென் வைட்டமின் ஏ, B12, அப்புறம் B12னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகெயின் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் இருக்கும். அதனால அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா, இந்த வீட்டு, ரெட் ரைஸு, இதிலெல்லாம் வந்து B12 கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான்வெஜ் சோர்ஸில் அஃப்கோர்ஸ் B12 அதிகமாக இருக்கும். ஸோ பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின், அப்புறம் வைட்டமின் டி. ஸோ வைட்டமின் டியும் எகெயின் நான்வெஜ் சோர்ஸ் தான். அதை தவிர வெஜிடேரியனுக்கு சோயாவும் மஷ்ரூமும் சாப்பிட்லாம். அப்புறம் மார்னிங் வாக் இந்த சன்லைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேலன்ஸ்டு மீல் வித் வைட்டமின் ஏ, பி, டி, ரொம்ப 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 அயர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தைராய்டு இருக்கிற ஹைப்போதைராய்டிசம் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு. ஸோ அதனால் பேலன்ஸ்டு டயட்டு வித் ரெகுலர் இன்டேக் ஆஃப் மெடிசன்ஸ், டைமிங் ஆஃப் மெடிசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெகுலர் செக்அப் வித் த டாக்டர் ஃபார் நியூட்ரியன்ஸ் as well as thyroid.